போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். போராடி வளர்ந்த கட்சி பாமக. அந்த பாமகவிற்கு இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை மூலியமாக ஒரு சவால் விட்டிருக்காரு. அரசுக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் வழக்கு தொடரப்படும் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காரு. என்ன எச்சரிக்கை சார்? என்ன வழக்கு சார்? அது மின்சார வாரியத்திற்கு அதானி குடும்பத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் வாங்கியதில் நடந்த முறைகேடு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, அதானியை எதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார்? பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் 15 நாட்களுக்கு முன்பு எழுப்பிய கேள்விக்கு இப்ப செந்தில் பாலாஜி விட சொல்றார். அதானி குடும்பத்துடன் எந்த நேரடியான ஒப்பந்தத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொள்ளவில்லை. அதனால எங்க மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்க, உங்கள் மீது நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். நாங்க என்ன லஞ்சமா வாங்கிட்டு வழக்கு தொடுத்தா பத்தி பயந்துக்கிறதுக்கு? இல்ல தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல எல்லாத்துக்கும் வேலை போட்டு தர அதிமுக ஆட்சியில் மந்திரியா இருக்கும்போது செந்தில் பாலாஜி பணம் வாங்கின மாதிரி செந்தில் பாலாஜிக்கு மறுப்பு கொடுத்திருக்க வக்கீல் பாலு தான் பணம் வாங்கிட்டாரா பயப்படுறதுக்கு? கோர்ட்டை பார்த்து பயப்படுறதுக்கு? அவர் குடியிருக்கிறதே கோர்ட்ல தான். யாரு? பாமகவுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் வக்கீல் பாலு குடியிருக்கிறதே கோர்ட்ல தான். எங்க ஐயா டாக்டர் ஐயா சந்திக்காத கோர்ட்டா, பார்க்காத சிறைச்சாலையா? ஏற்கனவே ஐயா ஒரு முறை சொல்லியிருக்காரு, இன்னும் நான் பாளையங்கோட்டை சிறைக்கு மட்டும் தான் போகல, என்னுடைய ஆயுட்காலத்துல ஒரு முறையாவும் பாளையங்கோட்டை சிறைக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இவங்க ஊழல் பண்ணிட்டு, அடுத்தவங்க காசை ஏமாத்திட்டு, அடுத்தவங்க கொள்ளையடிச்சு விட்டு, ஒரு சாராய பாட்டிலுக்கு 10 ரூபாய் விலை அதிகமா வச்சுட்டு, அதுல 8 ரூபாயை கமிஷன் வாங்கிட்டு, இவங்கெல்லாம் ஜெயிலையும் கோர்ட்டையும் பார்த்தா பயப்படுவாங்க. நாம எதுக்கு பயப்படணும் சார்? இதுல இன்னொரு விஷயம் நான் இந்த தமிழா பாண்டியன் சொன்ன ஒரு கூற்றையும் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். அது துணை முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதானியினுடைய இந்த மின்சார திட்டமான அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 40,000 கோடியை முதலீடு பண்ணாருன்னு தமிழா பாண்டியன் சொல்லியிருக்காரு. அந்த 40,000 கோடி இனிமே ஓ பன்னீர்செல்வத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தமிழா பாண்டியன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, அது தமிழா பாண்டியன் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கே அல்வா கொடுத்த அதானிக்கே இவங்க அல்வா கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க? செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடான்னா நாங்க வழக்கு போடுவோம் அப்படின்னு மிரட்டினா, இந்த மிரட்டல யாருங்க பயந்து போயா கிடக்குறாங்க? நான் என்ன கேட்கிறேன், எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது பாமக சந்திக்காத வழக்கா? நாங்க பார்க்காத கோர்ட்டா? மரக்காணத்துல எங்கள் மேல கொலைப்பலியே சுமத்துனீங்க. ஜெயலலிதா மரக்காணத்துல டாக்டர் ராமதாஸ் மிகவும் ஜாதி வெறியோட நடந்துகிட்டாரு, பாமகவை நாங்க தடை செய்ய சொல்லி பரிந்துரை பண்றோம் அப்படின்னாங்க. கடைசியா ஜெயலலிதா தான் குற்றம் சாட்டப்பட்டு, ஊழல்ல குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போனாங்க. நாங்க போகல. அந்த மரக்காணம் வழக்குல வன்னியர் சமூகத்தை சார்ந்த 2 பேரை கொலை செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 12க்கு மேற்பட்ட நிர்வாகிகள்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து அவன் கம்மி பண்ணிட்டு இருக்கான். எங்களை பார்த்து நாங்க வழக்கு போட்டுருவோம். நீ வழக்கு போடு. முதல்ல அமெரிக்காவில் போட்ட வழக்குக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அவரு வழக்கறிஞர் பாலு அதுக்கு சரியான ஒரு பதிலடி நீ கொடுத்துருக்க. நீங்க அப்படி ஒரு வழக்கு போட்டிருந்தா போட்டுருங்க, தயவு செஞ்சு. அந்த வழக்கை அடிப்படையிலாவது வச்சு இந்த ஊழல் நாங்க வெளில எடுத்து வரோன்றார். அவர் தைரியமா சொல்றாரு, நீங்க தயவு போடுங்கன்றார். ஆமா, அதாவது அதானி குடும்பத்தோட மின்சாரத்தை வாங்கறதுக்கு ஆந்திராவுக்கு 1750 கோடி
ஆந்திராவில் அதானி குடும்பம் கமிஷன் கொடுத்திருக்கு, கையூட்டு கொடுத்திருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல, அமெரிக்க நீதிமன்றத்துல வழக்கு. அந்த வழக்குல எந்தெந்த மாநிலம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஆந்திரா. இத்தனை மாநிலமும் அந்த அதானி குழுமத்திடம் கையூட்டு வாங்கியதாக இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசு நேரடியாக எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை. அப்ப மறைமுகமா ஒப்பந்தம் வச்சுக்கிட்டீங்களா? அவர் சொல்ற வர பதில் தானே, அதானியோடு எங்களுக்கு கள்ள தொடர்பு மட்டுமே இருக்கிறது, நாங்கள் அதானியை தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளவில்லை, நாங்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறோம் அப்படின்றதான உண்மை. அதான செந்தில் பாலாஜி சொல்ல வர்றாரு. கள்ள தொடர்பு தான் உங்களுக்கு கை வந்த கலையை அந்த காலத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை பத்தி பேசினா நாரி போயிடும். அதை பத்தி இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் வரம்பு 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 மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வரம்பு மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதானியோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் போட்டிருக்கா இல்லையா? அதுதான் வக்கீல் பாலு கேக்குறாரு. இல்ல அது வாரியம் ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா எதுக்காக ஒப்பந்தம் போட்டு? இல்ல, இந்த செய்தியில அது ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வழக்கினுடைய 50வது பக்கத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாநிலத்துக்கெல்லாம் நாங்க வந்து இவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்கோன்னு. தமிழக அரசும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. நாங்க வந்து அதானியோட நேரடி இது கிடையாது, ஒப்பந்தம் கிடையாது. நாங்க மத்திய இயற்கை அந்த துறையோட தான் நாங்க வந்து மின்சாரத்துறையோட தான் நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்ப கேள்வி வந்து இது இல்ல சார், நீங்க யாரோட போட்டிங்கன்றத கூட நாங்க கேள்வி வரல. துட்டு வாங்கினாங்களா இல்லையா உங்க டிபார்ட்மெண்ட், உங்க ஆட்சியினுடைய உங்களுடைய அரசு துறை நிறுவனம் அது பணம் வாங்கினாங்களா இல்லையான்ற கேள்வி கூட நான் பின்னால வருவோம். சரி, அது அதானியில இருந்து மின்சாரம் வாங்குற ஒப்பந்தத்தை ஜெயலலிதா ஆட்சியிலே கையெழுத்து போட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலே அந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னு இதே திமுகவை சார்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் நீங்க ரத்து பண்ணிட்டீங்களா? அந்த ஒப்பந்தம் வந்து தவறானது, அந்த ஒப்பந்தத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ரத்து பண்ணிருந்தா நீங்க யோகிய சிகாமணிகள், நீங்க உத்தம புத்திரங்கள், சத்திய சீலர்கள். ஜெயலலிதா போட்ட அதே ஒப்பந்தத்துக்கு நீங்களும் நீட்டிப்பு தானே கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கா அல்லது அதானியினுடைய கண்ட்ரோல்ல இயக்குதா? செந்தில் பாலாஜியுடைய கையில இருக்கின்ற துறை தமிழ்நாடு மின்சார வாரியம். அந்த மின்சார வாரியம் அதானி குழுமத்தோடு அல்லது அதானி சம்பந்தப்பட்டு இருக்கின்ற மத்திய அரசு நிறுவனத்தோட கையெழுத்து போட்டிருக்குன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியாம போய் மின்சார வாரியம் கையெழுத்து போட்டாங்களா? மின்சார வாரியம் அப்ப செந்தில் பாலாஜி கையில இல்லையா? அப்ப மின்சார வாரியத்தையும் அதானி தான் இயக்குறாரா? அப்ப அதானி தான் மின்சாரத்தை இயக்குறாருன்னா இங்க எதுக்கு மின்சார துறைக்கு தனியா ஒரு அமைச்சர்? அந்த அமைச்சரை கண்காணிக்கிறதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? எல்லாத்தையும் அதானிகிட்டே கொடுத்துடலாம்ல. அது பாமக வந்து 2 கேள்வி வந்து முன்வைக்குது சார். ஒரு கேள்வி என்னன்னா, 2022 ஜூலை மாசம் ஒரு முறை வந்து மின்கட்டணம் உயர்த்துறாங்க. அந்த மின்கட்டணம் உயர்த்துவதன் வாயிலாக தமிழக அரசுக்கு கூடுதலாக 31,500 கோடி வந்து வருமானம் வந்திருக்குது. அப்ப அந்த வருமானம் வந்ததுனால எத்தனை கோடி உங்களுடைய நஷ்டத்துல அதை ஈடுகட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மின்சாரத்துறை அமைச்சரிடம் இருந்து பதில் இல்லை. அதுக்கப்புறம் 2-3 முறை வந்து மின்கட்டணம் உயர்த்துறாங்க. இந்த மாதிரி 3 முறைக்கு மேலாக மின்கட்டணத்தை உயர்த்தியதன் விளைவாக எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இந்த இழப்பீடு இவங்க சரி பண்ணிருக்கு அப்படின்ற கேள்வியை தான் பாமக கேட்குது. இப்ப அதுக்கான பதில் வந்ததா இல்லையா சார்? சார் முரசொலி மூலப்பத்திரத்துக்கு என்ன பதில் இல்லையா? இதுக்கு எப்படி கொடுப்பாங்க? மின் கட்டணத்தை ஏத்துனீங்க, ஏத்துனதுனால அதிகமான வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வந்துச்சு? அதை கேட்டாதான் நாங்க வழக்கு போடுவோம், நாங்க நீதிமன்றத்தில் சந்திப்போம். என்னமோ நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு என்னமோ எழுதி கொடுத்த மாதிரில பேசுறாங்க. இந்தியன் பீனல் கூட அனைவருக்கும் பொதுமானது. இந்தியாவில் இருக்க நீதிமன்றத்துக்கு யார் வேணாலும் போலாம். செந்தில் பாலாஜியும் போலாம், சாதாரண குப்பனும் சுப்பனும் போலாம். நீதிமன்றம் அவங்களுக்கு மட்டுமா? நீதிமன்றத்தில் இதே கேள்வி எழுப்புவோம் இல்ல? அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க உண்மையிலேயே அவ்வளவு துணிச்சல் இருந்தா நீங்க பதிலே சொல்லாம நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். நாங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள், சத்திய சீலர்கள், நாங்கெல்லாம் 412 நாள் ஜெயிலுக்கு எதுக்கு போனோம்?
எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எதுக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்களால் நடக்க முடியல அப்படின்னு நெஞ்சு வலி தாங்க முடியாம கதறி அழுத, எதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எல்லாம் பண்ணிட்டு இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்துற மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் எப்படி ஓடுற நீயே செந்தில் பாலாஜி? இல்ல இல்ல, டிஆர் பாலு சொன்னாரு சார், அவரு எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருந்தா பிராங்க்லின் யூரின் போயிருப்பாரு. அவர் தான், இது அவர் தான் அமைச்சர் தான். ஓ, அப்ப எவ்வளவு நாங்க சொல்லல, டிஆர் பாலு வேற. டிஆர் பாலு சொன்னது. நான் என்ன சொல்றேன், போலீஸ பார்த்த உடனே காலோட ஒண்ணுக்கு போயிருக்கிறான் செந்தில் பாலாஜி. அந்த அளவுக்கு குற்ற பின்னணி செந்தில் பாலாஜி இருக்குது சார். தப்பு பண்ணாலும் போலீஸ பார்த்தா காலோட ஒண்ணுக்கு போவானா சார்? அந்த போலீஸ் துறையும் வெகு கையில தானே சார் இருக்குது. அமலாக்கத்துறை என்ன ஒரு மந்திரி போட்டு வச்சு குத்துனா செந்தில் பாலாஜிய. செந்தில் பாலாஜி மீது வந்த குற்றச்சாட்டு திமுக ஸ்டாலின் சுமத்தன தானே. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு ஸ்டாலின் வச்சாரு, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவா செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. அப்ப என்ன இவங்களுடைய கோட்பாடு என்ன, இவங்க கொள்கை? இவங்க வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள்லாம் இவங்க எதுக்கு ஒரு கட்சி நடத்துறாங்க? திருமாவளவன் இருக்கவங்களாம் நாங்கள் அம்பேத்கரியம் பேசுகிறோம், நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள். அம்பேத்கர் என்ன ஊழல் பண்றவங்க எல்லாம் முட்டு கொடுங்கடான்னு சொன்னாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னா, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு விலை சொல்ற கதை இவன் கதை. சும்மா இப்படி உதாரணம் விட்டு தன்னை ஒரு நேர்மையாளர் மாதிரி காட்டிக்கிறதா சார்? இது இப்போ அதானியுடைய சந்திப்பு, முதல்வர் அதானியுடைய சந்திப்பு என்ற பிரச்சனை ரொம்ப பூதாகாரமா வெடிச்சது. அதுக்கு அடுத்தது புயல் அந்த பிரச்சனைய கொஞ்சம் அடக்கி புயலை பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ அந்த புயல் பிரச்சனை அதிகமா போகுதுன்னும் போது அது திசை இருப்ப செந்தில் பாலாஜி திடீர்னு ஒரு புது அறிக்கை விட்டு அடுத்த பிரச்சனை தொடங்கி வைக்கிறாரு சார். ஆமாமா, அது எப்படின்னா, இப்ப உங்களுக்கு கையில ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அந்த காயத்தை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. ஒரு விரலை வெட்டிட்டா முதல்ல காயம் தான் இருந்துச்சு, இப்போ ஒரு விரலே இல்லைங்க. ஒரு விரல் பிரச்சனை நீங்க பெருசா போகும், ஒரு கையை வெட்டிட்டா ஒரு கையே இல்லைன்னு பேசுவீங்க. ஆக ஒவ்வொரு சின்ன பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையை பூதகரமா உருவாக்குறது. திமுக தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை திசை திருப்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க சார். உதாரணமா தொழில்துறை அமைச்சர் அன்பரசு சிறு தொழில் துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவர் என்ன ஒரு கூட்டத்தில் சொல்றாருன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் மக்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் மக்கள் சாப்பிடுறாங்க, அதுக்கு காரணமே திமுக அரசு தான். திமுக அரசுலாம் இவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. உதாரணமா ரேஷன்ல ரொம்ப குறைந்த விலையில அரிசி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம அரசு கொடுக்குற 1000 ரூபாய் தான் அவங்கள சாப்பிட வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப அதல பதல ஏழைகளா இருக்கிறதாவும் இந்த திமுக அரசால் தான் அவங்க 3 வேளை சாப்பிட்றான்ற மாதிரி ஒரு அமைச்சர் பேசுறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்படி உண்மைனா இதுக்கு காரணம் இந்த திராவிட அரசு தானே சார்? இல்ல, இவங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்ன தமிழ்நாட்டில எல்லாம் பட்னியில செத்துக்கிட்டு தானே கிடந்தாங்க. அது வரைக்கும் ஒரு நாளைக்கு 500 பேர்ல செத்தாங்க தமிழ்நாட்டுல. இவங்க 1000 ரூபாய் கொடுத்த பின்னாலதானே இப்ப சாப்பிடுறாங்க. அதுல இந்த கீதா ஜீவன் ஒரு மந்திரி வேற சொல்லியிருக்கா, திமுகன்னு ஒரு கட்சி வந்த பின்னாலதான் எல்லாம் காலில் செருப்பு போட்டாங்க, துண்ட தோல்ல போட்டாங்க, அதுக்கு முன்ன துண்டை போட்டு கோமணமாக கட்டி இருந்தோம், நீங்க தான் கோமணத்தை தவிர்த்து மேல போட்டு விட்டீங்க, இப்ப அம்மனமாக இருக்கிறோம் சார். இப்ப இவங்க சொல்ற மாதிரி திமுக வந்த பிறகுதான் காலில் செருப்பு போடுறாங்கன்னா பெரிய அப்ப பெரியார செருப்பால் அடிச்சாங்களா? அது எந்த செருப்பு சார்? அதான கேக்குறேன். நல்லா நீங்களே கேட்டீங்க. அப்ப செருப்பு எங்க இருந்துச்சு? அப்ப அதுக்கு முன்ன செருப்பு இல்லாம நடந்தாங்களா? செருப்பு கண்டுபிடிக்கல சார். இல்ல, அதாவது இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, அருந்ததிகளுக்கு 3.5% இடஒதுக்கீடு வாங்கின பின்னாலதான் அருந்ததிகள் அரசு வேலை, கல்விங்கிறத பாக்குறாங்க. அதுக்கு முன்ன அருந்ததிகள் பெரும்பாலானவர்கள் செருப்பு தானே தைச்சு இருந்தாங்க. அப்ப செருப்பே யாரும் போடலன்னா அவங்க எப்படி செருப்பு தைச்சு வாழ்ந்தாங்க?
நான் வந்து அந்த தொழிலை வந்து குறைய சொல்லல. அந்த தொழில் செஞ்சதுனால அவங்க நான் வந்து தவறாம சித்தரிக்க விரும்பல. அவங்க வந்து அது வந்து அவங்களுக்கு தொழில். செருப்பு தைக்கிறது அவங்க தொழில். அதை வந்து அவங்க செஞ்சாங்க. அதுல இருந்து அவங்க முன்னேறுறாங்க. நீங்க முன்னேறட்டும். அப்ப திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்ன அந்த செருப்பு தைச்சு இருந்தவங்க என்ன ஆனாங்க? செருப்பே கிடைக்காம அவங்க எல்லாம் செத்து இருக்கணுமே. இந்த 3.5% இடஒதுக்கீடு பயன்படுத்துறதுக்கு அவங்க யாருமே இருந்திருக்கவே கூடாது. திமுக வந்த பின்னாலதான் செருப்பு போட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். சரி, நான் என்ன கேட்கிறேன் கீதா ஜீவன்ட்ட, நான் பச்சையாவே கேட்கிறேன். திமுக வந்ததற்கு பிறகு திமுக ஆரம்பிச்ச பின்னாலதான் ஆண்கள் வந்து துண்டு போட்டாங்க. அப்ப அதுக்கு முன்ன பெண்கள்லாம் வந்து என்ன தாவணி கூட போடாம கிடந்தாங்களா? கீதா ஜீவன்லாம் அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த அளவுக்கு நான் கீழே போக விரும்பல. அப்ப திமுக என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குது? எவ்வளவு அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து இருக்கீங்க? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல? இவங்க நம்ம நாகரிகத்தில் உயர்ந்த அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் சார் நான் சொல்ல வரேன். நாகரிகத்தில் உயர்ந்த தமிழ் சமூகம், இந்து சமூகம், மிக உயரிய நாகரிகத்தை கடைபிடிச்ச இந்த சமூகத்தை இவங்க இது போல பேசுறதுனால அந்த சமூகத்தினுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரில சார் இருக்கு. ராஜராஜன் போன்ற மாமன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல அவங்களுடைய ஆட்சியில செல்வ செழிப்போடு இருந்ததா சொல்லக்கூடிய அந்த வரலாற்று பதிவுகள்லாம் இவங்க திமுக வந்த பிறகுதான் அதெல்லாம் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய அநியாயம் சார். இப்படி ஒரு திமுக இந்த ஒரு பேச்சுதான் இந்த திமுகவுடைய அழிவை நோக்கி போக போதா சார்? கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பாக்கணும். வாஸ்கோட காமா நன்னம்பிக்கை முனையில வந்து அவருடைய கப்பல் தரை தட்டி நிக்கும் போது கீழே இறங்கி தமிழ்நாட்டில் அவன் பார்த்தது வந்து ஒரு நாகரீகமான சமுதாயத்தை, ஒரு நாகரீகமான இனத்தை, கிட்டத்தட்ட கிரேக்கம், ரோமானியம், பிரிட்டிஷ்காரர்களுக்கு இணையான ஒரு நாகரீகம் மிக்க ஒரு சமூகத்தான் பார்த்தான். அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப நீங்க எல்லாம் செருப்பு இல்லாம கோமணம் கட்டாம எல்லாம் இலை தலையில உடம்பு ஆடையை மறைச்சுக்கிட்டு காட்டு மிராண்டிகளா வாழ்ந்துட்டாங்களா சார்? அப்பயே சிகை அலங்காரம் பண்ணி வாழ்ந்தாங்கல்ல சார். தமிழன் 2 விஷயத்துல ஏமாந்தான். எது தெரியுங்களா சார்? ஆதித்த கரிகாலன் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் ராஷ்டிரகூடர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து இருந்தவங்களை விரட்டி அடிச்சுட்டு ஆதித்த கரிகாலன் வந்து கலிங்க நாட்டின் மேல படையெடுக்கிறான்னா. ஆதித்த கரிகாலன் அவங்க தாத்தா மலையமான் தான் தடுத்து நிறுத்திட்டார். வேண்டாம், இங்க தெற்க பாண்டியன் ஒரு எதிரியை வச்சுட்டு வடக்கு நோக்கி படையெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அன்னைக்கு ஆதித்த கரிகாலனை மட்டும் வடக்கு நோக்கி கலிங்க நாட்டின் மீது படையெடுக்க மட்டும் அவங்க தாத்தா மலையமான் விட்டிருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவே தமிழர் நாடாதான் இருந்தது. பஞ்சகத்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்ல சார், இந்த செய்தியில கரிகாலனையும் பஞ்சகம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பேரரசு உருவாக்கி இருப்பான். அதே மாதிரி ஆதித்த கரிகாலனுடைய தம்பி மகன் தானே ராஜேந்திர சோழன். இல்ல சார், இந்த வரலாற்று செய்தியில நோக்கி கங்கை கரை வரை இல்ல வரலாற்று செய்தியில நான் இன்னொரு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இதே ஆதித்ய கரிகாலன் வந்து இதுக்கு நம்ம காஞ்சிபுரம் வந்து போரிடுறாரு. அங்க போரிட்டு வென்ற பிறகு கலிங்க போருக்கு போறாருன்னு நீங்க சொல்றீங்க. அந்த கலிங்க போர் அந்த செய்தியில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அசோகர் வந்து போரிடுறாரு, போரிட்டு அந்த போருக்கு பின்னாடி அவர் வந்து அந்த இனிமே போர் வேணான்னு சொல்றாரு, அந்த போருடைய இழப்பெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று செய்தி நம்ம படிச்சிருப்போம். அந்த அசோகர் வந்து அந்த போர்ல அந்த அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன எங்க ஏற்படுது அப்படின்னா இதே இந்த நம்முடைய கரிகால சோழன் அந்த நீங்க சொல்லக்கூடிய ராசகுடர்களுடைய போருக்கு அப்புறம் அவர் போய் அடிச்ச இடம் தான் இந்த கலிங்கத்து போர் அப்படின்ற ஒரு பதிவை வந்து காரவேலின்ற ஒரு நூல்ல ஒரு ஆசிரியர் பதிவிட்டு இருக்காரு. அந்த நூலுடைய இதை வந்து நான் உங்களுக்கு போட்டோ ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அது வரலாற்று பதிவுக்காக சொல்றேன். அசோகர் வந்தாரு, போரிட்டாரு, தோத்தாருலாம் ஒரு பதிவு இருக்குது. அது எங்க போய் தோத்தாருன்னா இங்கதான் நம்மள்கிட்ட தான் தோத்துருக்காரு அவர். இந்த செய்தியை மறைச்சிடுறாங்க. செய்தியை மறைச்சிட்டு தான் அசோகர் வந்து அதுக்கப்புறம் போரிடவே இல்லை. அந்த இழப்பெல்லாம் பார்த்து தன்னுடைய மனம் மாறுறாருன்னா அதை அவர் எங்க அடி வாங்கினாரோ நம்ம கிட்ட தான் அடி வாங்கியிருக்காரு. சார் நீங்க சொல்லுங்க சார், இந்த செய்திக்காக தான் நான் சொன்னேன். இப்ப அதே மாதிரி அன்னைக்கு மட்டும் தொடர்ந்து போரிட ஆதித்த கரிகாலனுடைய தாத்தா மலையமான் விட்டிருந்தா வட இந்தியா வரைக்கும் அடிச்சு நோக்கியிருப்பான் ஆதித்த கரிகாலன். ஏன்னா அவனுக்கு நிகரான வீரன் வந்து ஆதித்த கரிகாலனுக்கு பின்னால யாருமே சோழ பேரரசுல கிடையாது, சோழ பேரரசுலயே கிடையாது.
அதுக்கு பின்னால அவனுடைய தம்பி மகன் தானே ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன் தானே ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் கங்கை கரை வரைக்கும் பிடிச்சிட்டான். அன்னைக்கு மட்டும் கஜினி முகமது ராஜேந்திர சோழன் கங்கை கரையில சந்திச்சிருந்தான் அப்படின்னா இந்தியா அன்னைக்கே தமிழர் நாடா மாதிரி இருக்கும். ஆனா ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகள் வெல்லுன்னு உலகத்தின் முதல் கடற்படைய அமைக்கணுங்கிற கஜினி முகமது வந்து அந்த அந்த களத்துல சந்திக்காம வந்துட்டான். இப்படி வாழ்ந்த ஒரு இனம் என்னமோ திமுக வந்த பின்னாலதான் தோல்ல துண்ட போட்டாங்களாம், காலில் செருப்பு போட்டாங்களாம். இவங்க எல்லாம் வந்த பின்னாலதான் காலில் செருப்பு எடுத்து மத்தவனை அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி அந்த செருப்பை காலில் மட்டும் தான் போட்டு எடுக்கணும். இல்ல சார், பெரியாரே அதெல்லாம் சொல்லிருக்காரு, நாம சொல்ல. பெரியார் சொன்னது என்னன்னா, செருப்பு ஏதாவது அடிக்கிறாங்கன்னா அடிக்கட்டும், ஒரு ஜோடி தான் வந்துருக்குது, இன்னொரு செருப்பு இன்னொரு ஜோடி வந்தா பயன்படுத்திப்போம் அப்படின்னு பெரியார் காலத்திலேயே ஒரு புது செருப்பு எடுத்து அடிக்கிற அளவுக்கு நம்மால வசதியா இருந்துக்கிறான்னா, இப்ப இவங்க வந்தா சார் நம்ம செருப்பு போட போறோம். சரி, அது அது வந்து திமுகவுடைய பொய் பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சார். அது அத கூட பெரியார் வந்து எவ்வளவு சாதகமா எடுத்துட்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தாருன்னு பாருங்க. அத ஒரு பெரிய இதா எடுத்துக்காம அத கூட வந்து எங்கிட்ட ஏன்டா 2 செருப்பை வேஸ்ட் பண்றீங்கன்னு பெரியார் சொல்லியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சிருப்பாருன்னு பாருங்க. ஆனா இவங்க பெரியார் பேரை சொல்லிட்டு நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்த பின்னாலதான் காலுக்கு செருப்பு போட்டோம், இவங்க வந்த பின்னாலதான் துண்டு போட்டோம். சார், இன்னொரு வரலாற்று உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திற்கே சார் இது நம்ம அப்படியே வரலாற்று செய்திக்கான இதுவா போயிடுறோம். இருக்கு சார், நான் ஒத்துக்கிறேன், நீங்க வரலாற்று ஆசிரியர். இல்ல 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 ஒன்னையும் சொல்லிடுறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உலகத்திற்கே வந்து ஆடை நெய்கின்ற நெசவு கலையை, துணி நெய்கின்ற நெசவு கலையை உலகத்துக்கே கற்றுத்தந்தது தமிழன் தான். உலகத்துல முதல்ல நெசவு தொழில் செய்தது தமிழன் தான். இவங்க சொல்றாங்க திமுக வந்த பின்னாலதான் துண்டு போட்டாங்க. இதெல்லாம் தமிழனுடைய வரலாறை எப்படி சிதைக்கிறாங்கன்னு பாருங்க. தமிழுடைய வரலாறை எப்படி தன்னுடைய வரலாறா மாத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப அதுக்கு முன்ன துண்டு என்ன வந்து இங்கிலாந்துல இருந்தா இறக்குமதி பண்ணோம்? சொல்லுங்க சார், அடுத்து வாங்க. ஆமா, இப்போ இவங்க தொடர்ந்து வந்து அதானி வந்து சென்னையினுடைய வரும்போது தமிழக சந்திக்கல எல்லாம் சொல்லக்கூடிய இந்த திமுகவுடைய நிர்வாகிகள், அதுல ஒருத்தர் மட்டும் தன்னை மீறி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. கம்பம் செல்வேந்திரன் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முதல்வர்னா ஒரு பெரிய தொழிலதிபர், பல நிறுவனம் நிறுவக்கூடியவர் செஞ்சுதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. நாம சொல்ல சார், கம்பம் செல்வேந்திரன் பொதுவெளியில ஒரு பொதுக்கூட்டத்துல சொல்றாரு. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடான கருத்து இருக்கு. ரெண்டாவது, கம்பம் செல்வேந்திரன் சாதாரணமான ஆள் இல்ல, முன்னாள் டெல்லி மேலவையுடைய உறுப்பினர் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பிரதியா இருந்து வேலை பார்த்தவர். இன்னைக்கு அவரு சொல்றாரு சந்திச்சிருப்பாங்க, சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ இவங்க சந்திச்சாங்க இல்லைன்றது நமக்கு ஐயாவுடைய கேள்வி தான். மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து ஒரு விஷயத்த கேக்குறாங்க. சென்னையை வந்து சந்திச்சது உண்மையா இல்லையா, எதுக்காக சந்திச்சாங்க, அந்த கேள்விக்கு இவங்க மூடி மதிச்சாங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு விலையேற்றி ஏன்டா தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் அதே விலையை வச்சுட்டு இருக்கீங்க, மின்சார கட்டணம் இன்னும் குறைக்கவே இல்லையேன்னு கேக்குறாங்க. அதுக்கும் இல்ல, 2 மாசத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை வந்து குறைப்போம், இனிமே மாசம் 1 தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்களே, அதை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டா, ஏன் செய்யலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. இப்படி இவங்க கேட்கிற கேள்விக்கு எந்த பதில், நேரடி பதில் இல்லாம வேற மறைமுக பதிலா சொல்றது, இது எதிர்காலத்துல வந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவுமா அல்லது வீழ்ச்சிக்கு உதவுமா சார்? திமுக வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். கம்பம் செல்வேந்திரன் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர், அதானி வந்து பல நாடுகள்ல தொழில்துறை நடத்திட்டு இருக்க ஒரு தொழில் அதிபர், அவரை சந்திச்சா என்ன தப்புன்னு கேக்குறாரு. இதே அதானிய நரேந்திர மோடி சந்திச்சு பேசுனது, நரேந்திர மோடியோட ஆஸ்திரேலியா போனது, இதையெல்லாம் விமர்சனம் பண்ணது இதே திமுக தானே. நரேந்திர மோடி கூட அதானி இருக்கும் போது அவர் வந்து தமிழ்நாட்டுடைய கிரிமினலா தெரிகிறார். ஸ்டாலின் கூட நிற்கும் போது அவர் தொழிலதிபரா தெரிகிறாரு. அப்ப கம்பம் செல்வேந்திரன் பார்வையில தானே கோளாறு இருக்குது. அப்ப இவங்க ஊழல் பண்ணனா அது வந்து நாட்டை காப்பாற்றுகின்ற, வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற ஒரு நடவடிக்கை. அவங்க ஊழல் பண்ணா, அவங்க யார் கூட உறவு வச்சுட்டா அது இந்தியாவுக்கு எதிரானது. அடுத்து சொல்றாரு,
கமம் செல்வம் என்ன சொல்றாரு, எங்களை கேள்வி கேட்குறீங்களே, அதானி கூட வந்து நரேந்திர மோடி கொஞ்சம் குழாவறாரு, நீங்க நரேந்திர மோடி கூட கூட்டணியில் இருக்கிறப்ப அதை கேட்டீங்களா? நாங்க எதுக்கு கேட்கணும்? நாங்களே கேட்கறது, நீங்க என்ன தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க என்னத்துக்கு மந்திரியா இருக்கிறீங்க? நீங்க போய் கேளுங்க. கேள்வி கேட்க வேண்டிய நீங்க விட்டுட்டு எங்களை முடிச்சு செல்றீங்க. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் குழாவீங்க. நீங்களும் அதானியும் சென்னை வந்தோடனே கொஞ்சம் குழாவீங்க. அதானி நிறுவனத்தோட தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் போடும். நாங்க போய் நரேந்திர மோடின்னு கேள்வி கேட்கணும். ஒப்பந்தம் போட்டது நீங்க. உங்களை கேள்வி கேட்கணுமா, மோடி கிட்ட போய் கேள்வி கேட்கணுமா? ஒப்பந்தம் போட்டது உங்க கண்ட்ரோல்ல இருக்க மின்சார வாரியம். கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது நீங்க. நீங்கள் போய் நரேந்திர மோடியிடம் கேள்வி கேளுங்க. நரேந்திர மோடி போய் கேள்வி கேட்டா, ஆஸ்திரேலியாவுக்கு போனது வந்து அதானி, நீங்க போய் ஆஸ்திரேலியா பிரதமர் கேளுங்க நரேந்திர மோடி சொன்னா இந்த திமுக ஒத்துக்குவாங்களா? இவங்க எப்படி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறாங்கன்னு பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கடா, அதை விட்டுட்டு தம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.